அடுத்தது அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்றாங்க, முகம்மதுக்கும் கூட்டத்தாருக்கு அனுமதி தர மாட்டோம் அப்படின்றாங்க. உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, உமரே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், அந்த இடத்துக்கு நான் பொருத்தம் கிடையாது அல்லாஹ்வின் தூதரே. ஏன்னா அவங்களோட கோபத்தோடு இருக்கிறேன். ஏதாவது சொன்னா உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பேச்சு இல்லையே, ஓங்கி ஒரு வெட்டு அல்லது அடி. அதனால உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா பின் வாங்கிட்டாங்க. யார சொல்ல அதுக்கு அந்த இடத்துக்கு வேற யார சிறத்தை அனுப்புங்க அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு போயிட்டு அனுமதி கேட்க போறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மதீனால மக்கால வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுக்கு நிறைய பேர் கடன் கொடுக்க இருந்துச்சு. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு வந்து ஒரு அமைதி சுபாவம் உள்ளவர் அவரு. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு இரக்கம் வந்து சொல்றாங்க, உஸ்மானே நீங்க வேண்டாம், உம்ராவே தவாஃபே பண்ணிட்டு போங்க, முஹம்மதுக்கும் முஹம்மதினுடைய அந்த தோழர்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு தவாஃப்